கண்மணி, என்னடி இப்படி பண்ணிட்ட? உனக்கே நல்லா தெரியும், நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன். ஆனா வேற ஒரு பொம்பளை கூட தொடர்பு வச்சா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். நீ தொடர்பு வச்சு ஒரு புள்ளைய வேற பெற்றிருக்க. அம்மா அடி அம்மு குட்டின்னு வேற கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். அத பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? கண்மணி, அவசரப்பட்டிய கண்மணி. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே கண்மணி. என்னடா சொன்ன? எனக்கு துரோகம் பண்ண புருஷன் இருந்தா என்ன, செத்தா கண்மணி, கண்மணி என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? விடு, வேண்டாண்டி கண்மணி, விடு. வா, பொண்டாட்டின்னு வீட்டுல ஒருத்திய தாலி கட்டி உட்கார வச்சுக்கிட்டு ஊர் மேய்ற ஆளுங்களெல்லாம் இப்படிதாமா பண்ணணும். இதுக்கு மேல இவன் இருந்தா என்ன, செத்தா என்ன? டேய், வேண்டாண்டி, சொன்னா கேளு, வேண்டாம் கண்மணி, விடு. அம்மா நீ கனவா? அப்படி நிஜத்துல நடந்த மாதிரியே இருந்துச்சு. என்ன கனவுல வந்த மாதிரியே வர்றா? ஏய் கண்மணி, எதுக்கு கத்தி எடுத்துட்டு வர? கத்தி எதுக்கு? உங்களை குத்தி கொல்லதான். ஏய், என்ன உளர்ற? நீ எதுக்கு என்ன கொல்லணும்? நீங்க எனக்கு துரோகம் பண்றீங்களோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு, அதான். கண்மணி, நான் எதுக்கு உனக்கு துரோகம் பண்ண போறேன்? யாரோ பொய் சொல்லிருக்காங்க. யாரும் பொய் சொல்லல, நீங்க தான் என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் ஆனந்துக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு தானே போனீங்க. ஏன் பணம் கூட வட்டிக்கு வாங்குனீங்களே, அந்த ஆனந்த் தான் இப்ப போன்ல பேசினான். அவன் சத்தியம் பண்ணி சொல்றான் அவனுக்கு ஆக்சிடென்டே ஆகலன்னு. அப்போ அவன் பேரை சொல்லி, சார் எவ்வளவு பார்த்துட்டு வந்தீங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஆமா கண்மணி, எந்த ஆனந்த் போன் பண்ணா? ஆனந்த் குமாரா இல்ல ஆனந்த் கிருஷ்ணனா இல்ல ஆனந்த் ராஜா? என்ன குழப்பறீங்க? நான் குழப்பல கண்மணி, நீதான் குழம்பி போயிருக்க. என் போன்ல ஆனந்துங்கிற பேர்ல 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல எந்த ஆனந்த் உனக்கு போன் பண்ணா அத சொல்லு முதல்ல. ஓஹோ, இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? சரி, எந்த ஆனந்தம் அது போகட்டும். ஆனா ஒன்னு சொல்லிக்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற எவ கூடியாவது சுத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களை குத்தி கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன்.
ராசாத்தி மாப்பிள வாணு பாப்பா. அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரோஜா பாப்பா நல்லா இருக்கீங்களா? என்ன இலக்கியா உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்க? ஆன்லைன் கிளாஸ்ல எதுவும் இல்லையா? ஆல் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆன்லைன் கிளாஸ் இருக்கு? ஓ அப்படியா? சரி. அழகு நீ எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு ஆள காணோம். எங்க ஃபேக்டரி விட்டா வீடு, வீடு விட்டா ஃபேக்டரின்னு போயிட்டு இருக்கேனா? அதனால தான் இந்த பக்கமே வர முடியல. அது சரி. ஐஷா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன 3 வேளை நல்லா சமைச்சு பார்த்தாலே தெரியுது. ஐயோ அம்மா சமைச்சு அவளே சாப்பிட்டுக்கறான்னு சொல்ல வந்தேன். தயவு செஞ்சு டாக்டர் யாராச்சும் பார்த்து கண்ணாடியை போடுங்கம்மா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வீட்ல ஏதோ ஐம்பொன் சிலை கிடைச்சிருக்கான். ஊருக்குள்ள அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. அதுவும் ஏதோ பெரிய புதையெல்லாம் பல கோடி தேருமாமே. ஆமா, எல்லாத்துக்கும் ரோஜா பாப்பா தான் காரணம். அவளாலதான் கிடைச்சது. ரோஜா பாப்பா, ரோஜா பாப்பா இதே மாதிரி இந்த அழகு மாமா வீட்டுக்கு வந்து இங்க எடுத்த மாதிரி அங்கேயும் ஏதாவது ஒரு இடத்துல போய் அழகு மாமாக்கு சின்னதா ஒரு சிலை எடுத்து கொடுப்பியா? பாருங்க அழகரு, சின்ன குழந்தைகிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்க? ஐயோ அண்ணா, சும்மா விளையாட்டுக்காக பேசிக்கிட்டு இருந்தேனே. ஆமா, அந்த சிலை எங்க இருக்கு? உள்ளதா இருக்கு. பொன்னி, அந்த சிலை எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். ஓ, இந்த சிலை தானே? கொடுங்க நீ. எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கமா. சிலை இருக்கிற கணத்தை பார்த்தா பெருசா தேரும் போல இருக்கே. ஆமா, இந்த சிலையை என்ன பண்ணலாம் இருக்கீங்க? அரசாங்கத்திட்ட கொடுக்கலாம் இருக்கீங்களா இல்ல நம்மளே? அது எப்படி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியும்? இது நம்ம வீட்ல கிடைச்சது, நமக்கு தானே சொந்தம். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஏன் நீ இந்த சிலை கோடி ரூபாய் போகுன்னு பேசிக்கிறாங்களே. சப்போஸ் இது விலைக்கு போச்சுன்னா நீங்க அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? எனக்கு என்ன, இனிமே நகை நட்டெல்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசையா என்ன? இலக்கியாவை நல்லா படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதுக்கு பணம் தேவைப்படும்ல, அதுக்கு நான் இதை பயன்படுத்திப்பேன். அண்ணே, நீங்க எப்படி? அது விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே வாடகை வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கோம். அதனால ஒன்னா எல்லாரும் இருக்கிற மாதிரி சொந்த வீடு வாங்கணுங்கிறது தான் என் ஆசை. சரிதான். அம்மா, உங்களோட ஆசை? எனக்கு என்ன, என் பிள்ளைங்க கஷ்டம் இல்லாம இருந்தாலே எனக்கு போதும். சரி 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 சரி. இலக்கியா குட்டி, உங்களுக்கு? ரோஜா பாப்பா நம்ம எல்லாரையும் போல நார்மலா பேசணும், பாடணும். அதுக்கு ஆபரேஷன் பண்ண இந்த பணத்தை யூஸ் பண்ணுவேன். சரி, நான் உங்க எல்லாரையும் உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டேனே. நீங்க யாராச்சும் ஒருத்தர் நான் அந்த பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்களா? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தானே. என்ன இப்படி பிரிச்சு பாத்துட்டீங்கல்ல, போங்க. அதுல என்ன சந்தேகம்? சொல்லு, நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேனா, நீ நம்ம ஐஸ்வர்யா தான் நடன புயலாச்சே. அவ ரொம்ப நாளாவே ஒரு டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும், டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு கொடுத்துருவேன். பாத்தீங்களா அத்தை? அவளுக்கும் பொழுது போகும், அவ கனவு நிறைவேறின மாதிரி ஆச்சு. எப்ப வந்தீங்க? சத்தி மாப்பிள, இப்பதாம்மா வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஐஷு நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் நாங்க நல்லா இருப்போமா இல்லையாங்கிறது இந்த சிலையை வச்சுதான் இருக்கு. என்னன்னு சொல்றீங்க? இல்லம்மா, இங்க இருக்கிற 50 பேரும் இந்த சிலையை வச்சு ஒரு பெரிய மனக்கோட்டையே கட்டி வச்சிருக்கோம். ஏன்னா இது கோடிக்கு மேல போகுமாமே. அதான் இந்த சிலையை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அண்ணே, மண்ணுக்குள்ள இருந்து கிடைக்கிற புராதன பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். ஏமா, நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இல்லாத காசா என்ன? நீ சரிபட்டு வர மாட்ட. மாப்பிள, நீ சொல்லு, உன் யோசனை என்ன? என் யோசனை எல்லாம் இருக்கட்டும். கடவுள் அருளால நம்ம வீட்டுக்கு அம்மன் சிலை வந்திருக்கு.
முதல்ல அதுக்கு உண்டான பூஜையை பண்ணி அம்மனோட அருளை பெறுவோம். ஆமா தம்பி சொல்றதும் சரிதான். பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுவோம். அழகு எடுத்து கொடு. இந்தாங்க. மாமா கலெக்டர் பிஏ தான் ஃபோன் பண்றாரு. சரி, பேசிட்டு பேசிட்டு வந்துடுறேன். ஏய், கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஹலோ மேடம், நான் கலெக்டர் பிஏ பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஐம்பொன் சிலை புதையல் கிடைச்சிருக்காமே, உண்மையா மேடம்? யார் சார் உங்களுக்கு சொன்னது? இனியன் சார் தான் மேடம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாரு. மேடம், நான் இப்போ அறநிலைத்துறைக்கு தகவல் சொல்லிட்டேன். அவங்களை இப்போ அனுப்பி வைக்கவா? நீங்க சிலையை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறீங்களா? சார் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வர சொல்றீங்களா? நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். ஓகே மேடம். ரொம்ப அவசரப்பட்ட கண்மணி. என்னம்மா சொல்ற? இல்ல கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேசி என்ன டென்ஷன் ஆக்குன அம்மானு கூட பார்க்க மாட்டேன். இத பாரு, டென்ஷன் ஆகாத கண்மணி. நானு அந்த சிலை மேட்டர் தான் சொல்றேன். கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சிலை. அத பொசுக்குன்னு போலீஸ்க்கு போன் பண்ணி காட்டி கொடுத்துட்டேன். இப்ப அந்த சிலை அந்த குண்டச்சிக்கும் பிரயோஜனப்படாம நமக்கும் பிரயோஜனப்படாம அரசாங்கத்துக்கு போக போகுது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு அந்த சிலையை நம்ம கைப்பத்தி இருந்தா கோடி கணக்குல பணம் பார்த்திருக்கலாம். நாமளும் காரு பங்களா அது இதுன்னு வசதியா வாழ்ந்திருக்கலாம். அதெல்லாம் நான் யோசிக்காமலா இருப்பேன். நான் அந்த குண்டச்சிக்கிட்ட இருக்கிற சிலையை எடுக்க போனா அப்புறம் நாம மாட்டிப்போம். கம்பி என்ன வேண்டிய வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? நாம எதுக்கடி நேரடியா களத்துல இறங்கணும்? பேசாம அந்த காஞ்சனாவை வச்சு சிலைய தூக்கிடலாம்ல. காஞ்சனா நம்மள விட பெரிய கேடி. அவ அந்த சிலைய ஆட்டைய போட பாத்திருப்பா. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் போலீஸுக்கு போன் பண்ணேன். நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ராசாத்திக்கு மட்டும் கிடைக்கவே கூடாது. எல்லாத்தையும் ஆறாமற யோசிச்சுதான் போட்டு கொடுத்தேன். நீ கொஞ்சம் பேசாம வாயை மூடிக்கிட்டு இரு. என்ன அம்மாவும் பொண்ணும் தீவிரமா டிஸ்கஸ் பண்றீங்க? அப்படி என்ன விஷயம்? ஐயோ அத்தை, உங்களுக்கு தெரியாம நாங்க என்ன பேச போறோம்? எல்லாம் அந்த ராசாத்திய பத்தி தான். அந்த ராசாத்திக்கு என்ன? அவளுக்கு என்ன சம்பந்தி? அவளுக்கு அதிர்ஷ்டம் கூரைய பிச்சிட்டு கொட்டுது. ஆமா அத்தை, ராசாத்தி வீட்டுக்கு பின்னாடி பழைய ஐம்பொன் சிலை ஒண்ணு புதையலா கிடைச்சிருக்கான். அது கோடி கணக்குல போகுமா? எல்லாம் அந்த குழந்தை வந்த அதிர்ஷ்டம் தான் சம்பந்தி. குழந்தையாலன்னு இல்ல, அவளுக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் துணையாத்தான் நிக்குது. முன்னாடி இருந்த வீட்டோட அதிர்ஷ்டம் தான் அவ சேர்மனா நின்னு ஜெயிச்சான்னு பார்த்தா இப்ப போயிருக்கிற வீடும் அவளுக்கு அதிர்ஷ்டம் தான். இல்லன்னா புதையல் கணக்கா சாமி சிலை கிடைச்சிருக்குமா? அவளுக்கு தொடர்ந்து எல்லாமே நல்லதாவே நடக்குது. அதான் எப்படின்னு புரியல. ரொம்ப சிம்பிள்கா. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். என் மருமகளை பத்தி என்ன நினைச்சீங்க? மத்தவங்கள மாதிரி தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலமா நினைக்க மாட்டா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பரந்த மனசுக்காரி. அதான் அவளுக்கு ஆண்டவன் அள்ளி அள்ளி குடுக்கறான். போதுமங்க, உன் மருமகளை பத்தி ஓவரா பெருமை பேசாத. பெருமை பேசலக்கா, உண்மையதான் சொல்றேன். ராசாத்தி மத்தவங்க மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கோ காசுக்கோ ஆசைப்பட மாட்டா. அவ உழைச்சு முன்னேறிட்டு இருக்கா. சிலதுங்களும் இருக்குங்களே ஒட்டுண்ணி கணக்கு. ராசாத்திக்கு இது மட்டும் இல்லக்கா,
இன்னும் என்னெல்லாம் நல்லது நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. ம் பாப்போம் பாப்போம். ராசாத்திய பத்தி உயர்வா 4 வார்த்தை பேசினா பொறுக்காதே. முகத்துல எள்ளும் கொல்லும் வெடிக்குமே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உண்மைனா சுடதான் செய்யும். பாத்தியாடி உன் சின்ன மாமியா எப்படி நம்மள வெறுப்பேத்திட்டு போறான்னு. எல்லாம் அந்த ராசாத்தி சேர்மனா இருக்கிற திமிரு. விடுமா, இவளாம் ஒரு ஆளுன்னு. ராசாத்திக்கு அடுத்தடுத்து நல்லதுதான் நடக்கும்னு இவ சொன்னா அப்படியே நடந்துருமா என்ன? ஏண்டி ஏதாவது திட்டம் போட்டு அந்த குண்டச்சிய மாட்டி விட ஐடியா பண்ணிருக்கியா என்ன? அவசரப்படாத. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. ம்? ஸ்னேகா, 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 ஸ்னேகா. என்னங்க, பாப்பாவை பாத்துட்டீங்களா? ஆமாமா, என் பொண்ண பாத்துட்டேன். என்னது, மோனிய பாத்துட்டீங்களா? எங்க அவ? ஏய் ஸ்னேகா, மோனி, ஸ்னேகா நில்லு. மோனி, ஸ்னேகா, மோனி, மோனி எங்க? ஸ்னேகா, நான் பாப்பாவை பார்த்தேன்னு சொன்னது நேர்ல இல்ல, போட்டோல. போட்டோலயா? என்ன சொல்றீங்க? ஆமா ஸ்னேகா, உன் செல்போன் சரியாகி இப்பதான் கையில கிடைச்சது. அதுலதான் மோனி போட்டோ இருந்துச்சு. ஸ்னேகா, ஏய், ஸ்னேகா, 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 அழாதம்மா. இத்தனை நாள் அவ போட்டோ இல்லாம தான் கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சு. அதான் இப்ப அவ போட்டோ கிடைச்சிருச்சுல, கண்டிப்பா மோனியை கண்டுபிடிச்சிடலாம். அழாத ஸ்னேகா. உங்க பொண்ணு பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு? பார்த்தேன். அவளை நேர்ல பார்க்க தான் கொடுத்து வைக்கல. அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவளும் அப்பா எங்க, அப்பா எப்படி இருப்பாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்ப நீங்க என் கூட இல்ல, அவ இருந்தா. இப்ப நீங்க என் கூட இருக்கீங்க, ஆனா அவ இல்ல. அழாத ஸ்னேகா. மோனி கூடிய சீக்கிரமே நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்பதான் முழு உடம்பு குணமாகி வீட்டுக்கு வந்திருக்கேன். திரும்ப திரும்ப அழுது உடம்புக்கு ஏதாவது ஆயிர போகுது. மோனி உங்ககிட்ட நேர்ல காட்டணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா போன்ல காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இதான் அவளோட ஃபர்ஸ்ட் போட்டோ. இது அவ தவழ்ந்தப்போ எடுத்த போட்டோ. இது அவ முதல்ல நடந்தப்போ எடுத்தது. இந்த போட்டோ பாருங்களேன், அவள ஸ்கூல் யூனிஃபார்ம்ல எடுத்தது. ஃபர்ஸ்ட் டே போகும்போது ஸ்கூல்ல.